இன்ஸ்டாகிராமில் பார்க்குற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனாக நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இப்படி நிறைய பேரை ஃபாலோ பண்ணால் என்ன ஆகுன்றத சைக்காலஜி ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். ஸோ நிறைய மெசேஜ் வரும், நூற்றுக்கணக்கான மெசேஜ். சிலது வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படி நிறையா வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எல்லா மெசேஜையும் நம்ம பார்க்குறது இல்லை. நிறைய பேர் குரூப்பை ஓப்பன் பண்ணுறது இல்லை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஷேர் பண்ணும்போது அதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணும்போது நல்ல உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை தேவையான கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு சில கெப்பாசிட்டி இருக்குது, இவ்வளோ விஷயங்களை தான் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றத. அதே மாதிரி வந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்கள் பிரெயினுக்கு கொடுக்கும்போது அதே வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும். அதனால் என்ன பண்ணுன்னா, நல்ல கண்டென்ட்டு கூட அது வந்து உள்வாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி அது இழந்துடும். ஸோ இதுதான் சயின்டிஃபிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க, இந்த கண்டென்ட் நமக்கு யூஸ் ஆகுமா, இந்த ஃபாலோவர்ஸ்னால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அப்போ மட்டும்தான் அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ போங்க உங்கள் ப்ரொஃபைலில் அப்படி தேவையில்லாத யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே அன்ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைக்காலஜி பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னைய மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.